உங்கள் குடும்பத்துடைய நலனுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜை இன்றைக்கி நான் பார்த்தேன். அதை உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிளெஸ்ஸிங்ஸ், சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை கூட நீங்கள் ஃபீல் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். ஒவ்வொரு நாளுமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நிறைய விஷயங்களை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறதே இல்லை. சின்ன விஷயமா இருக்கும், பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்காக முதல் வந்த கார்டு. உங்களுக்கே தெரியாம ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்க இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு புன்னகை காட்டியிருக்கலாம். அந்த ஸ்மைல் உங்க உடம்புல இருக்கக்கூடிய எவ்வளவு சந்தோஷமான ஹார்மோன்களை சுரக்கும்ன்றதுல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்களோ, எதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களோ, எந்த விஷயம் உங்களை இன்னும் நல்லா திருப்தியாக்குச்சோ, இந்த விஷயம்லாம் உங்க உடம்புல நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். ஏன் உங்க இதயத்தை கூட ரொம்ப வார்ம் ஆக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டூ என்னுடைய உறவுகள் எனக்கு ரொம்ப முக்கியம். மை ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு மீன்றதை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சந்தோஷமாக வாழணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கணுங்க. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை எங்கே இருந்தாலும் சரி. நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சியில் வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்ககிட்ட ஒட்டிப்பாங்க. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு, கோவப்பட்டுக்கிட்டு, ஐயோ இப்படி பண்ணிக்கிட்டேனே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, ரிவெஞ்ச் எடுக்கணும், இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க மட்டும் எப்படி வாழ்கிறாங்க சந்தோஷமாக, இந்த மாதிரியான சிந்தனைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம சூஸ் டு பி ஹாப்பி. ஹாப்பியாக இருக்கும்போது யூ வில் பி பீஸ்ஃபுல். ஒரு அமைதி கிடைக்குங்க உங்கள் மனசில். இந்த கார்ட்ஸையும் உங்கள் ரீடிங்கில் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் எனக்கு தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இன்றைக்கி உங்கள் மனசில் இருந்ததா அப்படின்னு. அப்படி பார்த்தா ஒரு நாளுமே நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான். அடுத்த நாள் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியாது. அப்போது ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே இருக்குது. சரி, அடுத்த நாள் நம்ம பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம ஏன் தள்ளி போடுறோம்? ஏன்னா அடுத்த நாள் நமக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மனசில் இருக்குது. அப்போது அந்த நம்பிக்கையை அந்த நாள் ப்ரோக்ரெசிவாக போயிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஏன்னா உங்கள் மைண்டில் டீப் நெகட்டிவிட்டி இருக்குது. இந்த நெகட்டிவிட்டியை காஸ் பண்ணுறவங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். இன்ஃபேக்ட் உங்கள் கார்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ண வார்த்தைகள் தான் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வார்த்தை நமக்கு என்னைக்கோ ஒரு நாள் சொல்லிட்டாங்கன்னு நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? இன்னைக்கு உங்களை பற்றி தப்பாக பேசின வாய் நாளைக்கு வேற யாராவது பற்றி தப்பாக பேச தான் போகுது. அது அவங்களுடைய கர்மா. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். நம்மளை பற்றி பேசிட்டாங்களா, அந்த நெகட்டிவ் தாட்டை சரி ஓகே இது எனக்கு நடந்துருச்சு, இனிமே நான் இதை காதில் வாங்கிக்க மாட்டேன், நான் இக்னோர் பண்ண போகிறேன், நான் அவங்கள ஃபர்கிவ் பண்ணிட்டேன், எனக்கும் அவங்களுக்கும் எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இந்த மாதிரியான நெகட்டிவ் மனிதர்களை என் வாழ்க்கைக்குள்ளே நான் இவங்களை அலோவ் பண்ணுறதே கிடையாது. அவங்க என்ன சொன்னால் என்ன? சில நேரத்தில் இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் இவர்கள் செய்யக்கூடிய செயல்களும் நம்மளை அப்படியே அந்த நெகட்டிவிட்டி நம்மளை இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். பயங்கரமாக அது நம்மளை ட்ராக் பண்ணும். பட் நீங்கள் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்தினருடைய நலனுக்காக யார்ட்டையும் நம்ம கத்தி பேசாமல், இட் இஸ் ஓகே, சரி இப்படி ஆயிடுச்சு, இது எனக்கு ஒரு பாடம், இனிமேல் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு நான் எனக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி ஸ்டாப் வரிங் அண்ட் பி கிரேட்ஃபுல். இப்போவாது இந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லுங்க. ஐ எம் ரெடி டு ஷைன். நான் ஜொலிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லுங்க. இந்த மாதிரி மக்களுக்காக நம்ம நம்மளையே கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளையே வருத்திக்கிட்டு எவ்வளோ நாள் வாழ முடியும்? இன்னைக்கு கார்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான இமோஷன்ஸ், நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு வருது. ஆல்சோ உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் யார் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை, ஒரு அழகான ஆட்டிடியூடை உங்களுக்காக க்ரியேட் பண்ணிக்கணும். வாழ்க்கையில் எது முக்கியமோ இல்லைங்க, ஒரு அணுகுமுறை ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆட்டிடியூட் வில் டிட்டர்மைன் எவ்ரிதிங். இது தேவை, இது தேவையில்லை அப்படின்ற அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு விஷயத்துடைய அவுட்கம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துடைய அவுட்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுமே ஒரு ஆட்டிடியூட் தான். அவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் எனக்கு எது வேணுமோ அதை எடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் என் வேலையை பார்ப்பேன் அப்படின்றதுமே ஆட்டிடியூட் தான். உங்களுடைய அப்ரோச் உங்களுடைய எண்ணங்களில் தான் இருக்குது. ப்ராப்ளி இன்னைக்கு தேர்ஸ்டே பாபா கார்ட்ஸை நினச்சி நான் எடுக்கிறனால இவ்வளோ அழகான ரீடிங் வருதான்னு தெரில, பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். பட் கண்டிப்பாக நிறைய நேரத்தில் வி வில் லூஸுங்க. நிறைய நேரத்தில் நம்ம தோற்று போவோம், நிறைய நேரத்தில் நம்ம ஜெயிப்போம், நிறைய நேரத்தில் சிரிக்கணும்னு நினைப்போம், பட் சிரிக்க முடியாது. நிறைய நேரத்தில் இந்த பாடங்கள் நமக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸை கொடுக்கும். இதுதான் நானா அப்படின்ற ஒரு புரிதலை நமக்கு கொடுக்கும். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம யார்ட்டையாவது ரொம்ப எதிர்பார்க்கும் போது அவங்க அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யாமல் போகும்போது நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பாடங்கள் நமக்கு கிடைக்கும்.
இதெல்லாம் டீல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை உங்களுடைய ஆட்டிடியூட் தான் அப்படின்றதையும் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். எல்லா நேரமும் நம்ம பாசிட்டிவாக இருக்க முடியுமா? இதை பற்றி நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். எல்லா நேரமும் நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியாது. பட் ஒரு தடவையும் விழும் போதும் நெகட்டிவாக போகும்போதும் இல்லை திஸ் இஸ் நாட் மை பிளேஸ், நான் சந்தோஷமாக வாழ்கிறதற்கு நான் தகுதியானவன் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். டேக் ஒன் டே அட் அ டைம். சரி, இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதா, சரி இன்னைக்கு இரவு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு ஃபர்கிவ் தட் பர்சன். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனை நீங்கள் மன்னிச்சிருங்க. மன்னிச்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. மன்னிக்கிறது அவர்களுக்காக இல்லைங்க, உங்களுடைய மன அமைதிக்காக. பொறுமையாக உங்களுடைய எண்ணங்களை மட்டும் நீங்கள் கவனிங்களேன். அந்த எண்ணங்களுக்கே இந்த மாதிரியான மனிதர்கள் தேவையில்லை அப்படின்னு தோணுது. உங்களுடைய குறிக்கோள், உங்களுக்குன்னு ஒரு சில ட்ரீம்ஸ் இருக்குங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஏன் ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் எந்த ஒரு நிலைமையில இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? டீப் டவுன் சந்தோஷமாக இருந்தால் போதுங்க. ஒரு அமைதியாக நினச்ச நேரத்தில் சாப்பிட்டு தூங்கிட்டு நினச்சவங்க பிடிச்சவங்க நம்மளை சுற்றி இருக்கணும். இவ்வளோதாங்க. எண்ட் ஆஃப் த டே இது தாங்க விஷயம். இது உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நீங்கள் முதல்ல மாற்ற வேண்டியது உங்களுடைய ஆட்டிடியூட். உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுன்றதை நினச்சி உங்களுக்கான ஒரு பாதையை நீங்கள் இன்னைக்கு க்ரியேட் பண்ண போகிறீங்க. யூ ஹாவ் மேட் ராங் சாய்ஸஸ். தவறான சாய்ஸஸை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் இட் இஸ் ஓகே. இது உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த தவறான பாதைகளை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்த நீங்கள் கவனிச்சிங்களா? உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. ஏன்னா இந்த பாதை தவறு, நான் இதை டீல் பண்ண முடியாது, அதனால ஒரு யூ டர்ன் போட்டு திருப்பி உங்கள் பழைய வாழ்க்கைக்குள்ளேயே நீங்கள் வந்திருப்பீங்க இல்லையா? அதே ஒரு பெரிய விஷயம் தானுங்க. அதே உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியில் வந்து கற்றுக்கிட்ட ஒரு பாடம் தானே. யூ ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹூ யூ ஆர். யூ ஆர் பிகமிங் யுவர் செல்ஃப். சத்தமாக உறக்க சொல்லுங்கள். ஐ ஆம் போல்ட், ஐ ஆம் பிரேவ். நான் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சத்தமாக சொல்லுங்கங்க. இது தாங்க நீங்கள். இட் இஸ் ஆல்வேஸ் யூ அகேன்ஸ்ட் யூ. உங்களுக்கு எதிர்த்து யாருமே நிற்க முடியாது. இட் இஸ் ஆல்வேஸ் யூ அகேன்ஸ்ட் யூ. 555 அப்படின்றத டைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு நம்பர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆல்சோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மையான உறவுகள் யார் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். சில பேர் வெளியில் பயங்கரமாக ஜொலிப்பாங்க, ரொம்ப ஷைனியாக இருப்பாங்க, பட் ஒர்த்தாக இருக்க மாட்டாங்க. சில பேர் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் நீங்கள் ஃபோன் பண்ணுற நேரத்துலையோ அவங்கள பார்க்குற நேரத்துலையோ ஒரு அரவணைப்பு, பரவாயில்ல எப்படி இருக்க, நல்லா சாப்பிட்றியா தூங்குறியா இப்படின்னு கேட்குறவங்கள கூட நீங்கள் நம்பலாம். இந்த மாதிரி மனிதர்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்க. இவங்க உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸை கொடுப்பாங்க. இதை விட ரொம்ப முக்கியமாக அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் டெடிகேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் அவங்களுக்கு டைம் டெடிகேட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியை நீங்கள் சரிவர பார்த்துக்கணுன்னா உங்களுடைய வைப்ரேஷனும் உங்களுடைய ஃப்ரீக்வன்சியும் சூப்பராக இருக்கணுங்க. எது நடந்தாலும் சரி, என்னுடைய ஆட்டிடியூடை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் போல்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ, என்னுடைய சந்தோஷம் என்னுடைய வேல்யூ முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களுக்கான எல்லா விஷயமும் உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் அதை தான் எதிர்பார்க்குறீங்கன்னு ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது உங்களுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கான தேடல் உங்களுக்குள்ளேயும் சரி, உங்களுக்காக அவர்கள் தேடக்கூடிய தேடலும் சரி ரொம்ப ஜாஸ்தியாக மாறும். ஸோ உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் என்றைக்குமே வெளியில் வராமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ வாட்டி உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்துட்டீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் அ வெரி ஸ்மால் திங். இதையும் ஜெயிச்சு ரொம்ப அழகாக நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க. பட் இந்த டைம் ரொம்ப வேர்தியாக கிராட்டிடியூடோட ஜொலிக்க போகிறீங்க. இந்த தேர்ஸ்டே பாபா ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர்.